வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். மைனாரிட்டி தாவேக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு நிலவி வருகிறது. சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் முன்னரங்கிற்கு வந்த நிலையில் இப்போது கட்சிகள் உடைக்கப்படுகிறது. குதிரை பேரங்கள் அந்த கட்சியினரால் நடத்தப்படுகிறது என்று பரவலாக இந்தியா முழுக்க குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்ற அரசியல் சூழல் தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் கோவி லெனின் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த மைனாரிட்டி டிவிகே கவர்மெண்ட் தனக்குண்டான பெரும்பான்மையை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஏன் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 அதிமுக உறுப்பினர்களை உடைச்சி தங்கள் கட்சியில் சேர்க்குறாங்களா? அது என்ன பின்னணி அதை பார்க்குறீங்க? எப்படி? அதாவது 107 எம்எல்ஏக்களோட இருக்கக்கூடிய டிவிகேக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறனால இப்போ கிடைச்சிருக்கிற ஆதரவு அதில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கவங்க இருக்காங்க, அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற இடதுசாரிகளும் இருக்காங்க. இது அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி போதுமானது தான். ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆதரவுலாம் இவங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்த ஆதரவு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்கு முழுமையான ஒரு மெஜாரிட்டியை மக்கள் கொடுக்கல. அதுதான் இந்த தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கொடுக்கல. அப்போ இதை கொடுக்காத பொழுது இப்படி ஒரு நிலையை நம்ம 1952க்கு பிறகு இப்போ தான் தமிழ்நாடு பார்க்குது. அப்போ 52ங்கிறது முதல் பொது தேர்தல். அந்த தேர்தலோட தன்மை என்னான்லாம் யாருக்கும் தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளியர் மேண்டேட் இருக்கும். இவங்க ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி, அவ்வளோதான். இப்போ அது காங்கிரஸ் திமுகவாக இருக்கலாம், திமுக அதிமுகவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அந்த அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் மக்களோட தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஆதரவு வேணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்னீங்களே, திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சிகளுடைய ஆதரவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சப்பயே சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க, அதிமுகவிலேருந்து ஒரு குரூப்பை உடைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அதிமுகலேருந்து ஒரு குரூப்பை உடைச்சிட்டு அது வாங்கிக்கிட்டாங்க. இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி புஷ்பா பட மாடலில் சோஃபா செட்டோட இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சோஃபா செட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது உட்கார்றதுக்கு. எங்கள் சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கு சோஃபா செட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த சோஃபா செட்டு மூலமாக இன்னும் நிறையா கொண்டு வருவோமே, நம்ம பக்கம் கொண்டு வருவோமே அப்படிங்கிறதான் இதில் நடக்குது. ஒரு கேள்வி, நீங்கள் அந்த சினிமாவுக்கும் யதார்த்தமான அரசு நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொன்னீங்க. மெரினா பீச்சில் ஒரு பையன் கடலில் தவறி விழுந்து இறந்துட்டாப்லன்னு நினைக்கிறேன். அந்த பையனோட தாய் அழும்போது சொல்கிறாங்க, விஜய் சார் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போட்டோம், நீங்கள் வந்தால் போதும் சார், நீங்கள் வந்தால் என் பையனை காப்பாற்றிடுவீங்க, வாங்க சார் வாங்க சார், எப்போ சார் அப்படின்னு அழுகிறாங்க. ஒரு தாய் உள்ளம். அப்போ ஜனங்கள் அதை உணரலையா? அதான் தாய் உள்ளம்ங்கிறது அது எவ்வளோ பரிதவிப்பில் இருக்கும். ஆனால் அங்கே கூட ஒரு சினிமேட்டிக் மாறி இருக்கிற ஒரு சூழலை, அறியாமை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது இல்லை, இதில் அறியாமைன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மனித மனம் அந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஒரு செய்தி அதில் சொல்லிடுவோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை சமூக வலைத்தளங்கள் ரொம்ப அதிக அளவில் ஒர்க் பண்ணியிருக்கு, செல்வாக்கு பெற்றிருந்தது, தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ சமூக வலைத்தளங்களில் கட்டுரைகள் பார்த்துருக்கோம், கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதை படிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஆர்குட் காலத்துலேருந்து ஆர்குட்லேருந்து அப்புறம் ஃபேஸ்புக் பிளாகு இதெல்லாம் வேணால் பத்தியாக எழுதுறது தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். இப்போ எழுத்தெல்லாம் படிக்கிறது கிடையாது, எல்லாமே ரீல்ஸ். இப்போ ஒரு நிமிட ரீல், 2 நிமிட ரீல், ஒவ்வொருத்தருமே ரீல் போடுறது. இப்போது ஒரு ரீலு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ரீல் நான் போடுவேன். அப்போ எல்லாமே ரீல். மொத்தமாக 14 ரீல் படம் நடித்தார்ல, அவர் தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் தலைவர். எல்லாமே ஒரு விஷயத்தையே நீங்கள் சினிமாட்டிக்காக அணுகிறது. அப்போ இப்படியே பழகிட்டாங்க. அப்போ ஒரு தாயுள்ளத்தின் பரிதவிப்பு கூட அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நீங்கள் வாங்க எப்படி என்ன அவர் நான் சுறா படத்துலேருந்து வர மாதிரி வருவாங்களா, அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இயல்புத்தன்மைக்கு மாறி அதுக்கப்புறமா அந்த நிலையிலிருந்து வேறுபட்டு எல்லாமே இப்படி ரீல்ஸாக இருக்குது, அதுதான் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பண்ணாங்க, டிவிகே சைடில் எல்லாமே ரீல்ஸாக போட்டாங்க. யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடி, அது கண்ட கர்மாந்திர ஐடியும் இருக்கும். நீங்கள்
நார்மல் டேயில் போய் அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே 18+ மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஆமாம். திடீர்னு பார்த்தா எலெக்ஷன் நேரத்தில் இந்த 18+ எல்லாம் வந்து அந்த டிவிக்கு போட்டுக்கிட்டு பொலிட்டிக்கல் பேசலாம் மாட்டாங்க, ஆடுவாங்க. ஆடுறது தான், ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஆடுறது, வைப் பண்ணுறது, அந்த அவர் பாட்டு இது பண்ணுறது, பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடும்னு நினச்சாங்க. வந்ததுமே தமிழ்நாடு எல்லாமே பிளாஸ்ட் ஆகி புதுசாக ஒரு தமிழ்நாடு உள்ளேருந்து வரும் அப்படின்னு நினச்சா வந்து உட்காந்தவர் அப்படி முழிக்கிறார். இப்போ சினிமாவில் எப்படி அவரோட பார்வை இருக்கும், சிஎம்மாக அவரோட பார்வை எப்படி இருக்குது? சினிமா காட்சியில் ஒரு ஆக்ஷன் சீனில், ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சீனில் அவரோட பார்வை எப்படி இருக்கும்? இப்போ சிஎம்மாக சீட்டில் உட்காந்துருக்காருல, அவர் பார்வை எப்படி இருக்குது? இதுதான் ரீலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசம். இதை எப்போ தமிழ்நாடு உணரும் அப்படின்னா வெகு விரைவில் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 4 பேரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம், தொகுதி மக்களின் நன்மைக்காகத்தான் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க இல்லை, அவங்க ராஜினாமா பண்ணது வந்து தொகுதி மக்களின் நன்மைக்காக அப்படின்னா அதை ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கிறத விட ராஜினாமா பண்ணிடுறது அந்த தொகுதி மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது தான். ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னதும் அங்கே ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு உங்களை நம்பி வாக்களித்த மக்கள், நீங்கள் எந்த கட்சியில் நின்னீங்களோ அதற்கு ஆதரவாக வாக்களித்த மக்கள், அதுக்கு தேர்தல் ஆணையம் செய்த செலவு, அதுக்கான மக்களின் வரிப்பணம் இவ்வளவும் வேஸ்ட் ஆகிற ஒரு சூழலில் இந்த ஒரு உங்கள் சுயநலத்திற்காக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இவங்க வந்து ராஜினாமா பண்ணுறது அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது தான் அந்த கோணத்தில் பார்த்தா. ஆனால் இவங்க எல்லாமே இது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. வேறு என்ன காரணம் சொல்வீங்க? எங்களுக்கு டிவிகேல கூப்பிட்டாங்க, இது தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது அவர் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? அப்படி பேச முடியுமா? சரி, நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு உடனே எப்படி டிவி கேட்க போகிறீங்க? அங்கே ஏன் டிவிக்கு உடனே சட்டமன்றத்திலேயே தலைமைச் செயலகத்திலேயே உங்களுக்கு எப்படி இணைப்பு விழா நடக்குது? அதெல்லாம் இப்படி நீங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்களாக தான் முன் வந்து ராஜினாமா செஞ்சீங்க. அவர் செங்கோட்டையன் சொல்கிறார், நான் யாரையும் கூப்பிடலப்பா, நான் யாரையும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க டிவிக்கில். அப்போ வந்து அவர் வந்து நான் கூப்பிடல, ரைட்டு கூப்பிடல, வந்தவங்களை அப்படியே உடனே சரி ரிசைன் பண்ணிட்டு வரவங்களெல்லாம் சேர்த்துக்குவீங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அது என்ன கணக்கு? அப்போ நீங்கள் கூப்பிடல, அவன் ஏன் இங்கே வரான் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே செட்டப். இது புதுசும் இல்லை. 2011 ஜெயலலிதா மெஜாரிட்டியோடு தான் ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக அமைஞ்சது அவங்களுடைய கூட்டணியில் இருந்த தேமுதிக. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். அவர்கிட்ட ஒரு 27-29 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் சட்டமன்றத்தில் போய் தலைமைச் செயலகத்தில் ஒரு 6 பேரோ 7 பேர் அவ்வளோ முதல்ல அப்படி ஆரம்பிச்சிது. 2-3 பேரில் ஆரம்பித்து 6-7 பேருக்கு போகுது. நான் சொல்கிறது முதல் 2 பேர் ஒவ்வொரு ஆளாக தான் வருவாங்க மொத்தமாக ஒருத்தரா. இப்போ நீங்கள் பாருங்களேன், நேற்று 3 சோஃபா, இன்றைக்கி ஒரு சோஃபான்னு ஆயிருக்கு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கும். அப்போ நாளைக்கு எத்தனை அப்படிங்கிறது இனிமேல் பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு போய் அப்போ என்ன நடக்குதுன்னா சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கும் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அவர் நாக்கம் மடக்கிறாரு. ஒரு பெரிய அது வந்து சினிமா சீன் மாதிரி அப்போவே வந்துடுச்சு. ஏன்னா அவரும் ஒரு பெரிய நடிகர், இவங்களும் ஒரு பெரிய நடிகை, 2 பேரும் ஒருத்தர் முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தான் அப்போவே சினிமா சீன் மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோலாம் இப்போ பதிவுகள்லாம் வந்துடுச்சு. அப்போ இனி வந்து அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் உறவு இல்லை அப்படின்னு ஆன நிலையில் திடீர்னு பார்த்தா தேமுதிகலேருந்து ஒருத்தர் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாரு, அவங்கள முதலமைச்சரை பார்க்குறீங்க, என் தொகுதி நலனுக்காக நான் போய் பார்க்க சந்தித்தேன். அப்புறம் அவர் தேமுதிக விட்டு விலகிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து ஒருத்தர் போகிறார். அவர் போனால் எதுக்காக போனேன்னா தொகுதி நலனுக்காக போனேன். ஒரு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு இருக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொகுதி நலனை கவனிக்கணும். எதிர்க்கட்சியாக இருந்து உங்களை ஆளுங்கட்சி புறக்கணிக்கிறது என்றால் அதை சட்டமன்றத்தில் நீங்கள் பேசணும், மக்கள் மன்றத்தில் அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இல்லை, அது நடைமுறை. ஒரு நீங்கள் வந்து சட்டமன்றம் என் தொகுதியை ஏன் புறக்கணிக்கிறீங்க, எதிர்க்கட்சிகளின் தொகுதிகளை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க நீங்கள் சொல்லணும். இங்கே பேசினதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும், உங்களுக்காக கோரிக்கை வச்சேன், இந்த ஆட்சியில் கவனிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுடைய கட்சி தலைவர் வேறு நிலை எடுத்திருக்கிறப்ப நீங்கள் போய் இப்படி போய் ஒரு நிலை எடுக்கிறதுங்கிறது
நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிறது தான். தாவேக்கானா தாவி தாவி வாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே சார், இன்னொரு கேள்வி. இப்போ இதில் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி. திமுக கூட்டணி ஒன்று முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்டது. அதே மாதிரி சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி சீமானை முதல்வராக்குறதுக்கு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதுக்கு, டிவிகே விஜயை முதல்வராக்குறதுக்கு. ஆனால் இவங்க வெவ்வேறு நபர்களை முதல்வராக அறிவித்தவர்கள்லாம் போய் விஜயை ஏற்றுக்கொண்டு போய் ஆதரிக்கிறாங்களே, இதை தொகுதி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தொகுதி மக்களை நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கள்கிட்டையும் நம்ம இப்போ இந்த முறை என்ன நடந்துச்சு, இவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களே, இது தொகுதி மக்கள் என்னவா நினைப்பாங்கன்னு. இது இன்னாரை முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கங்கிறீங்களே. விஜய் முதல்வராகணும்னு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு தங்களுடைய தொகுதியில் இன்னார் தான் நிற்கிறாங்கன்னு தெரியாது. ஆலந்தூர் என்னோட தொகுதியில் நான் பொதுமக்கள்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு தெரியல. அவங்க சில பேர் தாமோ அன்பரசன்னு தவறாகவும் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடணுங்கிறத ரீல்ஸ் மூலமாக பரப்பியாச்சு. அவங்களுக்கும் விஜயை பிடிக்குது அப்படிங்கிற, அவர் நடிகராக அவரை பிடிக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு போடுவோமே, நமக்கு பிடிச்சவருக்கு போடுவோமே அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜனநாயக தேர்தல் முறையின்படி நேரடியாக முதல்வரோ பிரதமரோ தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இது ஒன்றும் அதிபர் தேர்தல் கிடையாது, அமெரிக்கா மாதிரியோ இல்லை குறைந்தபட்சம் இலங்கை மாதிரி கூட கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் யார் எந்த கட்சி அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறதோ அல்லது எந்த கூட்டணி பெற்றிருக்கிறதோ அவர்கள் ஒன்று கூடி தங்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தான் முதலமைச்சர். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எந்த கட்சி அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கோ அந்த எம்பிக்கள்லாம் ஒன்று சேர்ந்து யாரை தங்களுடைய நாடாளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தான் பிரதமர். இதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. ஏன் அப்படின்னா, உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனையை பேசக்கூடியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவர் ஜெயிப்பதன் மூலமாக இவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு கீழே நீங்கள் தெரிஞ்சு தான் மேலே உள்ளவங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டால் தான் அது மேலே வரும். அதுதான் ஒரு சரியான ஜனநாயக முறை. இங்கே யார் நிற்கிறானே தெரியலையே. இப்போ கூட சொன்னாங்களே, ஒரு தொகுதியில் மின்தடை, பவர் கட்டு போய் கேட்டிருக்காங்க, எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லோரும். போனதும் ஒருத்தர் கதவை திறந்துட்டு வந்திருக்காரு. ஆமாம், எம்எல்ஏ ஊரில் இல்லை, அப்புறம் வந்ததும் சொல்கிறேன்னு அனுப்பிட்டார். இவங்களும் வந்துட்டாங்க. சொன்னார் பாருங்க, எம்எல்ஏ ஊரில் இல்லைன்னு. அவர் தான் எம்எல்ஏ. ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியாத யாருக்கு போட்டோம்னு தெரிஞ்சிருந்தால் சட்டையை பிடிச்சிருப்பாங்க. இப்போ போய் நீங்கள் எங்கே போய் கோட்டை பிடிக்க முடியாது. இப்போ கோட்டையில் போய் கோட்டெல்லாம் பிடிக்க முடியாது நீங்கள். அப்போ இது ஒரு வசதி தான். புதுசான ஆட்களை விட்டு மக்களை ஈஸியாக சீட் பண்ண, அவ்வளோதான். அப்போ அப்படி சீட் பண்ண முடியுங்கிற இடத்துல இவங்க நம்புகிறாங்கல்ல. இப்போ ரிசைன் பண்ணவங்களாம் என்ன நம்புறாங்க, யாருக்கு தெரிய போது அவன் விசிலுக்கு போடுனா விசிலுக்கு போட்டு போகிறான், அல்லது வேறு ஒன்றுக்கு போட்டுனா போட போகிறான், அவன் முடிவெடுக்க பண்ண போகிறாங்க, நம்ம போய் நிற்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இது. இதை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி தானே இப்போ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. 107 பேரில் எத்தனை பேரை தெரியும்? இப்போது திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிகா எல்லாருமே ஆல்மோஸ்ட் போயிருக்காங்க. 118 பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை 118 அப்படின்றது. இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணிட்டதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட எண்ணிக்கை இனி அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் தனித்து விடப்பட்டிருக்கு. அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் எண்ணிக்கை பலம், சட்டமன்ற எண்ணிக்கை பலம் குறைஞ்சிட்டதால் அவங்க இல்லாமலே அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். அப்படி அது முடியும். ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன், இனி யாராவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் தானே உங்களுக்கு அங்கே நம்பிக்கையை கேட்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முறை நம்பிக்கை கொண்டு வந்து இந்த கட்சிகளோட குறிப்பிட்ட இடைவெளி கழிச்சு தான் அதை நீங்கள் கொண்டு வர முடியும். அடிக்கடிலாம் நம்பிக்கை கோரும் கொண்டு வர முடியாது, நம்பிக்கை இல்லா தீர்மானமாக கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சில இடங்கள் காலியாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ எந்த தொகுதியுமே 4 தொகுதி முன்னெல்லாம் சில சமயம் நடக்கும். அதாவது சில தொகுதிகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக தேர்தலை நிறுத்தி வச்சுருப்பாங்க, அது காலியான தொகுதின்னு இருக்கும். அல்லது ஒரு புதிய அரசு அமைஞ்சு கொஞ்சம் காலம் கழித்து ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிருப்பார், அந்த தொகுதி காலியாகும், அதுக்கு இடைத்தேர்தல் நடக்கும். இப்போ சில இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட தொகுதி, இப்போ அங்கே ஏதோ புகார் வருது, அங்கே முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா கூட தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க முடியும் சில தொகுதியில். இந்த தடவை கூட சொன்னாங்க, இப்படி 10 தொகுதியை நிறுத்திட போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி நடக்கலை. அது மாதிரி நிறுத்தி வைக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. முறைகேடுகள் அதிகமாக இருக்குது அந்த தொகுதியில்,
தேர்தல் இருக்கிற கட்சிகள் வந்து முறைகேடு பண்ணுது அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம். அல்லது வாக்காளர் பட்டியல் தொடர்பான பிரச்சனை, வேட்பாளருடைய சிக்கல்கள், இது மாதிரிலாம் இருந்ததுனால நிறையா பண்ணலாம். முன்னெல்லாம் வந்து போட்டியிடுகின்ற வேட்பாளரில் சுயேட்சை வேட்பாளர் யாராவது இறந்து போயிட்டால் தேர்தலை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறையா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ்லாம் அதெல்லாம் மாறுனுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து காலி ஆக்கப்பட்ட தொகுதிகள். இப்போ காலி ஆக்கப்பட்ட தொகுதிகளின் நோக்கமே அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தலை நடத்துறது. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலையில் 5 தொகுதி காலி அப்படிங்கிறோம். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை தொகுதி காலி ஆகுன்னு தெரியாது. அது வந்து அங்கே சோஃபா செட்டை பொறுத்தது அது. அதனால் அப்போ அந்த இடத்த நோக்கி நகரும் பொழுது இது என்னென்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி 1952 தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு இதை நம்ம தமிழ்நாட்டோடைய இப்படி ஒரு சூழலை நம்ம பார்க்கல. அதனால தான் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது இங்கே நடக்குது. இப்போ 96 பேரை வச்சுருந்த கலைஞர் வந்து குதிரை பேரம்லாம் நடத்தலை. ரொம்ப கிளியராக கூட்டணி அடிப்படையில் ஆதரவை பெற்றுட்டார். ஆதரவு கடிதங்களை நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவர் கலைஞர் சொன்னார், செஞ்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிக்க வச்சார். காங்கிரஸ் வந்து ஏதோ வந்து அப்போ வந்து பங்கெடுக்காமல் விட்டுட்டோம், இப்போ பங்கெடுக்கிறோங்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு சோனியா காந்தி அம்மையாரையே வந்து வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி பாஜக பெரிய பிரச்சாரம் பண்ணி, யார் வாஜ்பாய் காலத்தில், இப்போ நரேந்திர மோடிலாம் குஜராத்தில் இருந்தார். வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற நேரத்தில் வாஜ்பாய், அத்வானி போன்ற அந்த தலைவர்கள் எல்லாம் சோனியா வந்து வெளிநாட்டுக்காரர், இத்தாலிக்காரர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய அளவில் பரப்புரை பண்ணுறாங்க. அது வட மாநிலங்களில், இந்தியாவின் வட மாநிலங்களில் பெரிய அளவில் அது வந்து எடுபட்டு இருந்துச்சு. அது வந்து மற்ற கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளமாக இருக்கட்டும், வேறு கட்சி சமாஜ்வாடியாக இருக்கட்டும், அவங்களே தயங்குறாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு வெளிநாட்டவர்னு இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு. அவங்க வந்து இந்தியா, அவங்க பிறந்தது தான் வெளிநாடு, அவங்க இந்திய குடியுரிமைலாம் வாங்கிட்டாங்க. ஆமாம். ஆனால் வெளிநாட்டில் பிறந்தவர் போட்டியிடலாமா, வர முடியுமான்னு அப்படி வரும்பொழுது நமக்கு சிக்கலாயிடுமோன்னு மற்ற கட்சிகள் தயங்கிய நேரத்தில் ஒற்றை குரல் ஒலித்தது. அவர் வெளிநாட்டுக்காரரா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்தியாவின் மருமகள் என்று சொன்னது முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் ஃபஸ்ட்டு என்டார்ஸ் பண்ணுறார். அவங்க தலைமையில் தான் கூட்டணி அமையுது, அதில் தான் எல்லா கட்சிகளும் வந்து இணையுது. ஸோ கலைஞர் தான் அதுக்கு தொடக்க புள்ளி. மீண்டும் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமைவதற்கு அன்றைக்கி தொடக்க புள்ளி, அதுக்கான கூட்டணி அமைச்சா. அந்த கூட்டணி தான் பிஜேபியை வீழ்த்துது. இல்லைன்னா வாஜ்பாய் வந்துன்னா இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. வாஜ்பாய் அசைக்க முடியாது, ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சி 5 வருஷம் நிலைநிறுத்திட்டார், அவரால் வந்து சமாளிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி அடுகுண்டு வேற வெடிச்சிட்டாரு, கார்கில் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு பெரிய இதாக இருந்துச்சு. அது அப்படியே இதாகி இங்கே வந்ததில் தொடக்கப்புள்ளி கலைஞர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இப்போ 2024 நடந்த மாதிரியே 2004 40க்கு 40 திமுக ஜெயிக்குது, திமுக கூட்டணி ஜெயிக்குது. அப்போ அந்த கூட்டணியில் பாமக இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் போட்டி போடல, எம்பி ஆகலை. ஆனால் அவர் மந்திரி ஆகிட்டார், சுகாதாரத்துறை அமைச்சராக ஆகிட்டார். எப்படி ஆனார்? 6 மாதத்துக்குள்ளே ராஜ்யசபா எம்பி ஆகணும். அந்த ராஜ்யசபாவுக்கு திமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை கொடுத்துச்சு இங்கே வரத்துக்கு, அந்த வாய்ப்புக்கு அது வந்து துணை நின்றுச்சு. ஸோ அந்த ஆதரவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ராமதாஸ் உடனே நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அவர் கொடுத்தாரு. காங்கிரஸும் அதனால தான் ஆட்சியிலெல்லாம் பங்கெடுக்காமல் அது வந்து அதில் இருந்துச்சு. அவங்க சோனியா காந்தி காலத்தில் அதை நினச்சி பார்த்தாங்க. திமுக சந்தித்துள்ள இந்த பின்னடைவு, பல்வேறு ஆய்வுகள், விவாதங்கள், கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு வந்து தேர்தலில் வந்து மகத்தான வெற்றியும் கிடைச்சிருக்கு, தோல்வியும் கிடைச்சிருக்கு. அது வந்து 1957 தான் தேர்தலில் முதல் நிற்கிது. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்ல வளர்ச்சி, 15 சீட்டு, அப்புறம் 50 சீட்டில் ஜெயித்தாங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. திரும்ப அதை விட மெஜாரிட்டியாக 71 184, திமுக மட்டுமே 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச வரலாறும் உண்டு. 91 96, 1991 96 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகிற 1991 தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய தேர்தல் ஒத்தி வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்துக்கும் இந்த தேர்தல் ரெண்டும் சேர்ந்து நடக்கிற தேர்தல். இங்கே வாக்குப்பதிவு வந்து ஒத்தி வைக்கப்படுது. அதன் பிறகு வாக்குப்பதிவு நடக்குது. அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு நடந்த வாக்கு எண்ணிக்கையில் திமுக ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சுது. கலைஞர் மட்டும் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார்.
அப்போ வந்து எழும்பூர் தொகுதி தேர்தல் வந்து நடக்கலை, அது வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன்ல நிறுத்தி வைப்பதுன்னு, நிறுத்தி வச்சுருந்தாங்க. கலைஞரும் அதை ரிசைன் பண்ணிடுறாரு. அதன் பிறகு அந்த ஒருத்தர் தான், அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறார். அப்போ தலைவர் மட்டும் வெற்றி பெற்றார், வேறு யாருமே வெற்றி பெறல. அதையும் அவர் ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் தான் இடைத்தேர்தல் நடந்து அதில் துறைமுகத்துலேயும் எழும்பூர்லேயும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று வந்ததுங்கிறது அது பின்னாடி. ஆனால் மிகப்பெரிய தோல்வி, சட்டமன்றத்தில் பலம் கிடையாது. திமுக கொலைப்பழியை வேற சுமக்குது, ராஜீவ்காந்தி பழி. அது எல்லாருக்குமே தெரியும், அது பழி, வீண் பழி அப்படின்னு. அது அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க அன்றைக்கி. அதனால் தாக்குதலுக்குள்ளாகி உடைமைகளை, உயிரை இழந்த திமுகவினர் ஏராளமானவர்கள். இன்னமும் அவன்கிட்ட தழும்பு இருக்குது, அந்த தழும்பு. அப்போ வந்து 5 ஆண்டுகள் இனி என்ன, ஜெயலலிதா ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 43 ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆரே வந்து அவர் இத்தனை வருஷம் இருந்தார், ஜெயலலிதா என்ன இத்தனை வருஷம் இருப்பாங்க, திமுகவுக்கு எங்கே எதிர்காலம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு பிரிவு, வைகோ தனியாக போயிடுறாரு. ஸோ சட்டமன்றத்தில் வந்து படுதோல்வி, கொலைப்பழி, கட்சியில் பிளவு, இவ்வளவான சூழலிலையும் நம்ம வந்து எப்படி வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் திமுக தன்னுடைய அமைப்பை கட்டி காத்து அந்த வந்து மக்களுக்கான பணிகளை அது வந்து தொடர்ந்து போராட்ட களங்களில் அன்றைக்கி கழகத் தலைவர் கலைஞர் என்ன சொல்கிறாரோ அதை இளைஞரணி செயலாளராக இருந்த இன்றைய கழகத் தலைவர் வந்து அதை நிறைவேற்றி காட்டுவார். ஜெயிலுக்கு போனாலும் போவாங்க, போராட்டமாக, மறியலா, சிறை நிரப்பும் தான், பொய் வழக்கை எதிர்கொள்கிறதா, இதில் வேறு தடா சட்டத்தை கொண்டு வந்து அதில் வேறு பலரை கைது செஞ்சாங்க நம்ம. அப்போ சிறைவாசம், இப்படி எல்லா வகையான பாதிப்புகளையும் எதிர்கொண்ட நிலையிலையும் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து அந்த ஜெயலலிதாவையே வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதனால் இது பார்க்காத சூழல்கள் கிடையாது, நெருக்கடிகள் கிடையாது, எமர்ஜென்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதாவது தேர்தல் களம், இது முன்ன பின்ன வரும், மக்கள் ஒரு ஓட்டு போடுறாங்க வருது அப்படிங்கிறது. எமர்ஜென்சிலெலாம் வந்து நினச்ச அரசாங்கம் என்ன செய்யுதோ அதுதான். யாரை தூக்குனாங்கன்னே தெரியல. மாநில அரசை கலைக்கிறாங்க, கலைஞர் தலைமையிலான அரசை கலைக்கிறாங்க, மறுநாளே கைதுகள் நடவடிக்கை நடக்குது. யார் எங்கே ஜெயிலில் இருக்கானே தெரியாது. அப்போ வந்து இது மாதிரிலாம் சோஷியல் மீடியா கிடையாது, டிவி மீடியா பெருசாக கிடையாது, ரேடியோவில் நியூஸ் சொல்லுவாங்க, அது கவர்மெண்ட்டு தான் ரேடியோ வச்சுருக்கும், கவர்மெண்ட்டு தான் டிவி இருக்கும், அவங்க சொல்கிறதான் நியூஸ். பத்திரிகைகள் தான், பத்திரிகைகளுக்கும் சென்சார், இந்த செய்தி தான் வெளியிடணும், இந்த செய்தி தான் வெளியிடக்கூடாது, முரசொலியிலேயே அதை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அதுவும் சென்சாருக்கு போகும் கட்சியோட பத்திரிகையிலே. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, யார் யார் ஜெயிலில் இருக்கான்னு எப்படி வெளியில் சொல்கிறது. பிப்ரவரி மாதம், அதாவது ஜனவரி 31 அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பிப்ரவரி 3 அண்ணா நினைவு நாள் வருது. அப்போ அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இயலாதோர் பட்டியல் அப்படின்னு போட்டார். அப்போ இவங்கெல்லாம் தாண்டா உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்கிறது. பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க பேர் தான் வரும், இன்னன்னார் கலந்துக்கிட்டாங்கன்னு பேர் போடுவாங்க, இன்னன்னார் கலந்துக்கலன்னு எங்கேயாவது நீங்கள் நிகழ்ச்சிக்கு பேர் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது அண்ணா நினைவிடத்து அஞ்சலி செலுத்த இயலாத ஒரு பட்டியல் அப்படிங்கிறது வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய அந்த கட்சியை கட்டமைப்பதில், அதன் உறுதி குலையாமல் இருப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி ஒரு இயக்கம் அது வெற்றி தோல்விகளை கடந்து நிற்பதை இந்திய ஜனநாயகத்திலே பார்க்க முடியாது. தேர்ச்சி ஓடுறாங்களே, இங்கேருந்து இங்கேருந்து எல்லா கட்சியும், அந்த ஒரு எந்த ஒரு சூழலில் யார் போனாலும் அந்த கடைசி கழகத் தொண்டன் இருக்கான் பாருங்க, அவன் உயர்த்தி நிற்பான் அந்த கருப்பு சிவப்பு கொடியை. அதுதான் திமுகவோட பலம். அதுதான் இந்த இயக்கத்தை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்குது. அது மாதிரி இந்த சூழலையும் இது ஒரு வித்தியாசமான சூழல் தான், இல்லைன்னு சொல்லலை. தலைமுறைகள் மாறி இருக்கின்றது, களங்கள் மாறி இருக்கிறது. நேரடி களத்தை விட சமூக வலைத்தளம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உண்மை ஊர்ந்து செல்வதற்குள் பொய் வந்து எல்லா பக்கமும் பறந்து வட்டம் அடிச்சுட்டு வந்துடுது. ஸோ இதை எல்லாத்தையும் எதிர்கொள்கின்ற அந்த யுக்தியுடன் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்கொண்டு மீண்டு வரும். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.